இந்த திட்டத்தின்படி கோயம்புத்தூருக்கு வந்து அவங்க கொடுக்கிற அந்த டிபிஆரின் படி வந்து அவங்க ரோட்வேஸை யூஸ் பண்றது, அதாவது ரோட்டின் வழியாக, அது பஸ்ஸாக இருக்கலாம், காராக இருக்கலாம், அல்லது டூ வீலராக இருக்கலாம், மினி பஸ்ஸாக இருக்கலாம். அது வந்து இந்த மெட்ரோவை பயன்படுத்தும் பொழுது அதனால் மெட்ரோவை பயன்படுத்துவதன் காரணமாக மக்களுக்கு எக்கனாமிக்கலி அல்லது டிரான்ஸ்போர்டேஷன் வைஸ் எந்த அளவுக்கு மாற்றம் உருவாக்கப்படும், அதுதான் முதல் கேள்வி. அப்படி பார்த்தீங்கன்னா 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் மட்டுமே இந்த மெட்ரோ ஸ்பீடை வச்சு அவங்களால கெயின் பண்ண முடியுமே ஒழிய அவங்களுக்கு இதனால எந்த ஒரு வகையிலும் இந்த மெட்ரோவை கோயம்புத்தூரில் கொண்டு வருவதால் பலன் இல்லை. இது வந்து 2(1). அடுத்தது வந்து இந்த லெங்த் வந்து சொல்றாங்க இல்லைங்களா, இது வந்து 34 கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல. அவங்க வந்து 5.4 லட்சம் டெய்லி ரைடர்ஷிப் வரும் அப்படின்றது அவங்களுடைய எஸ்டிமேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சென்னை மெட்ரோவை வந்து மேற்கோள் காட்டுறாங்க. சென்னை மெட்ரோவோடது வந்து 55 கிலோமீட்டர் அதனுடைய இது பேர் என்ன ரைடர்ஷிப். சோ சென்னை மெட்ரோவை வந்து மேற்கோள் காட்டி அவங்க வந்து இதை ஜஸ்டிஃபை பண்றது தவறு. இப்போ அந்த டெக்னிக்கலா சொல்லக்கூடிய இந்த டேர்ம்ஸ் அண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறது மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீரட்டுக்கு, போபாலுக்கு, இந்தூருக்கு, தானேவுக்கு, ஆக்ராவுக்கு, இந்த மாதிரியான டயர் 2 சிட்டிஸுக்கும் பொருந்துமா? அதாவது இந்த திட்டம் எல்லாமே வந்து அத மெட்ரோ பாலிசி 2014 எடுக்கப்பட்ட முடிவுகள். இந்த முடிவுகளின் படிதான் தொடர்ந்து நீங்க வந்து குறிப்பிட்டீங்க இல்லையா, இந்த கான்பூரா இருந்தாலும் சரி, மீரட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெட்ரோவா இருந்தாலும் சரி, ஆக்ரா மெட்ரோ, போபால் மெட்ரோ எல்லாமே இதுல வந்து 1 இன்ச் நகராம தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து காலையிலிருந்து இதை வேண்டும் என்றே, அதாவது இன்னைக்கு பிரதமர் வருகிறார், கோயம்புத்தூருக்கு வருகிறார், நீங்க வந்து தலைப்பிலையும் என்னுடைய முன்னுரையிலும் நீங்க வந்து அந்த தவறு இருக்குன்னு சொன்னீங்க. நம்ம ஆங்கில வார்த்தைகளை அப்படியே நேரடியாக ஒரு மொழியாக்கம் செய்தோம்னா அதுல ஒரு அர்த்தம் வரும். நீங்க சொன்ன அந்த விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னா அது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு தான் அர்த்தம். தலைப்பிலையோ அல்லது என்னுடைய முன்னுரையிலேயோ எங்கேயும் திட்டம் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு எந்த இடத்துலயும் சொல்லல. ஒரு திட்டத்தை திருப்பி அனுப்பினால் அது நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் பொருள் கொள்ளப்படும். சாரி பாலவேல், உங்களுக்கு வந்து ரத்து வேற, நிராகரிப்பு வேற. நோ, நான் வந்து ஐ ஹம்பிளி டிஃபர் ஃப்ரம் யூ. நான் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தேன். இது மாதிரி கடிதங்கள் என்னுடைய பணி காலத்தில் பல தடவை எழுதியிருக்கிறேன்.